ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். பதியம் பல முறைகளில் போடலாம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான முறையில் எப்படி பதியம் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். செடியோட கணுப்பகுதியில் அந்த கிளையை ஆரம்பிக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல அந்த கிளையை கட் பண்ணி எடுக்காமல் நம்ம கைனாலேயே மெதுவாக திருகி எடுத்துகிற போகிறோம். இந்த முறையில் போடுற பதியம் பெரும்பாலும் சக்ஸஸ் ஆயிடுது. நான் ரோஜா செடியில் கூட இதே முறையில் பல தடவை பதியம் போட்டிருக்கேன். நல்லா ஈஸியாக வேர் பிடிச்சி வளருது. நுனி கிளையை கூட இந்த மாதிரி நம்ம பதியம் போட்டுடலாம். பதியம் போடுறதுக்கு திக்கான கிளை தான் எடுக்கணும். இந்த மாதிரி டிகிரியில் கட் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, ஈஸியாக அந்த கணுப்பகுதி அப்படியே மெதுவாக எடுத்துடலாம். பாருங்கள், தோல் மாதிரி உரிச்சிக்கிட்டு வரோம். அதை கூட கட் பண்ணாமல் இந்த மாதிரி திருகி கூட எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா கட்டர் வச்சு கூட கட் பண்ணி கூட எடுக்கலாம். அந்த இடத்த, அந்த தோலை மட்டும் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துட்டோம். இப்போ பதியம் போடலாம். இந்த பதியம் போடுறதுக்கு நம்ம தனி தொட்டி எடுக்க போகிறதில்ல. ஏற்கனவே இட்லி பூ செடி இருக்கிற ஒரு சின்ன தொட்டியில் தான் பதியம் போட போகிறோம். இதே முறையில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செம்பருத்தி பதியம் போட்டிருக்கேன். அந்த பதியம் நல்லா வாடாமல் இருக்குது. இப்போ இந்த கிளையில் அடிப்பகுதியில் இருக்கிற இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அடிப்பகுதியில் அந்த இலைகளோடு நம்ம பதியம் போட்டோம்னா அந்த இலைகள்லாம் அழுகி ஃபங்கஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதியம் சக்ஸஸ் ஆகாமல் கூட போகலாம். அதுக்காக தான் அந்த இலையை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ தொட்டியில் உள்ள களை செடிகளெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஹோல் இந்த மாதிரி போட்டுக்கிடுறோம். போட்டுட்டு அந்த கிளையை உள்ளே வைக்கணும். நான் ரூட்டிங் ஹார்மோன் எதுவுமே தடவலை, கத்தாழை பட்டை எதுவுமே தடவலை, அப்படியே தான் வைக்கிறேன். நான் ரோஜா செடியை கூட இதே முறையில் பதியம் போடுவேன். எதுவுமே தடவாமல் பதியம் போட்டாலும் நல்லா வரும். இந்த மாதிரி மண்ணை நல்லா அழுத்தி விட்டுறணும். பக்கத்தில் இருக்கிற பதியம் வந்து நல்லா வாடாமல் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த கிளையில் மொட்டு கூட இருக்குது பாருங்கள். நம்ம பதியம் போட்ட கிளையில் எதையுமே நான் கட் பண்ணலை, அப்படியே பதியம் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பதியம் போட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆயிருக்கு. பதியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இட்லி பூ செடியே நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பதியத்தை பார்க்குறோம். பதியம் புதுசாக மொட்டுலாம் வச்சுருக்கு. இந்த பதியம் போடுறதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடி போட்ட பதியம் என்ன இருக்குது பாருங்கள். இது பெருசாக துளிர்கள்லாம் விடலை, ஆனாலும் துளிர் விட தயாராக இருக்குது. இதுக்கு மண்கலவண்ணி பார்த்தோன்னா, நீங்கள் புதுசாக எடுக்கிறதா இருந்தால் மண் ஒரு பங்கு, உரம் ஒரு பங்கு, கோகோபீட் ஒரு பங்கு, அது கூடவே ஆற்று மணலாவது நைசேம் சாண்டாவது சேர்த்துக்கிட்டோன்னா பதியம் சக்ஸஸ் ஆகும். நம்ம செடி வளர்க்குறதுக்கு என்ன மண்கலவை எடுப்போமோ அதே மண்கலவை தான் பதியம் போடுறதுக்கும் எடுக்கணும். சின்ன தொட்டிகளில் போடுறத விட கொஞ்சம் பெரிய தொட்டிகளாக பதியம் போடுறதுக்கு தேர்ந்தெடுக்கணும். அடியில் ஓட்டையும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிடணும். நிழல் பாங்கான இடத்துலையும் வைக்கணும், அதெல்லாம் முக்கியம். தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் தெளிச்சிட்டு வரணும். தண்ணி அடியில் தேங்காமல் பார்த்துக்கிடணும். அடியில் வந்து 3 கொட்டாங்குச்சோ கல்லை வச்சு இந்த தொட்டியை மேலே தூக்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா அடியில் வந்து தண்ணி அப்படியே ஈரப்பதம் நின்றுக்கிட்டே இருக்கும். பதியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம இதெல்லாம் கவனிக்கணும். இப்போ இந்த பதியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தொட்டியில் இட்லி பூ செடியும் வளர்கிறதுனால இந்த பதியத்தை நம்ம இப்போ எடுத்துடலாம். ஏன்னா இட்லி பூ செடி வேறு நல்லா வேர் விடும், இந்த செடியும் வேர் விடும். அப்புறமா பிடுங்கி எடுக்கும்போது கஷ்டம். அதனால் இப்போவுமே எடுத்துடுறது நல்லது. எப்போவுமே ஒரு பதியத்தையோ செடியோ கொஞ்சம் பிடுங்குறோன்னா சுற்றி இருக்கிற மண்ணை இந்த மாதிரி நல்லா லூஸ் பண்ணி விடணும். அந்த வேர் வந்து அருந்து போகாத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிடணும். இந்த மாதிரி சுற்றி மண்ணை லூஸ் பண்ணி விடுறோம். விட்டுட்டு அந்த மண்ணை அப்படியே நான் தூக்குறேன் செடியை. பதியம் நல்லாவே வேர் விட்டுருக்கு. இந்த மண்ணை கலைச்சி காட்டுறேன். அந்த மண்ணை கலைச்சி பார்த்தப்புறம் தான் தெரியுது அந்த வேர்கள் எல்லாமே இட்லி பூ செடியோட வேர். இந்த பதியம் வந்து இப்போ தான் வேர் விடுறதுக்கு ஆரம்பிக்குது. 1 மாதம் தானே ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 மாதம் கழித்து தான் இதில் வேர்கள் வந்து பரவ ஆரம்பிக்கும். இப்போ இதை தனி தொட்டியில் நடவு பண்ணிடலாம். ரோஜா மாதிரியான செடிகள் ஒரு சில நேரங்களில் 3 வாரங்களில் கூட வேர் விட ஆரம்பிக்கும். செம்பருத்தி செடி கொஞ்சம் லேட்டாக தான் வேர் விடும். வேர் விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரவுண்டாக மூடிட்டு அதுக்கப்புறம் தான் வேர் விடைய ஆரம்பிக்கும். இனிமேல் நம்ம தண்ணி தொட்டியில் நடவு பண்ணி நிழலில் வச்சோன்னா சீக்கிரமாகவே வேர் விடும். நீங்களும் இதே முறையில் பதியம் போடுங்க. சம்மரில் கூட பதியம் போடலாம். இப்போ இன்னொரு பதியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட எடுத்துடலாம். வேர் விட ஆரம்பிச்சதுன்னா அந்த செம்பருத்தி செடி வேரும் இதுவும் கலந்துரும். அதுக்கப்புறமா பிடிங்கி எடுக்கிறது கஷ்டம். இதுவும் அந்த மாதிரி தான். அந்த அடியிலலாம் நல்லா மூடி இருக்குது பாருங்கள். வேர் விடுறதுக்கு முந்தின ஸ்டேஜ் இது. இப்போ இதையும் இந்த சின்ன தொட்டியிலே நடவு பண்ணிடலாம். இதே தொட்டியில் இன்னொரு பதியம் கூட இருக்குது பாருங்கள். இதுக்கு துளிர் நல்லா வந்திருக்கு. இந்த பதியத்தையும் எடுத்து இந்த சின்ன தொட்டியிலே நடவு பண்ணிடலாம். பிடுங்கி பார்க்கலாம் வேர் விட்டுருக்கா என்னன்னு. செம்பருத்தி பதியம் பொதுவாக வேர் விடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ரோஜா வந்து இதை விட சீக்கிரமாக வேர் விடும்.
இதுக்கும் வேர் இல்லை. இதே தொட்டியில் நடவு பண்ணி வச்சிடலாம். இந்த மேரிகோல்டு இருக்கிற தொட்டியில் கூட 2 செம்பருத்தி பதியம் இருக்குது. நம்ம அதையும் கையோடு எடுத்துடலாம். ஏன்னா இப்படியே விட்டோம்னா இந்த செடி வளர முடியாமல் காஞ்சி போகும். இதுவும் வேர் விட ஆரம்பிக்கலை. எல்லாத்தையுமே நடவு பண்ணிடலாம். நல்லா வேர் வந்தப்புறம் தனித்தனி தொட்டியில் நடவு பண்ணிடலாம். ஒரு நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். ஏன்னா வேர்லாம் வரல பார்த்தீங்களா? அஞ்சு பதியத்தையும் நடவு பண்ணிட்டோம். செடி வளர்கிறதுக்கு முன்னாடியே மாவு பூச்சி பார்த்த உடனே ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம தண்ணி தெளிச்சிடலாம். இப்போ நம்ம சங்குப்பூ செடியை பார்க்குறோம். சங்குப்பூ செடியில் சிங்கிள் பெட்டல், டபுள் பெட்டல்னு 2 வகைகள் இருக்குது. அந்த சிங்கிள் பெட்டல் செடியில் வந்து விதைகள் வந்து நிறைய கிடைக்கும். ஆனால் இந்த அடுக்கு சங்குப்பூவில் விதைகள் வந்து கொஞ்சமாக தான் வைக்குது. இந்த மாதிரி செடிகளை நம்ம கட்டிங் மூலம் கூட வளர்க்கலாம். சங்குப்பூ செடியை கட்டிங் மூலமாக வளர்க்குறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. இந்த மாதிரி கொஞ்சம் முத்தின கிளைகளாக எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம கட் பண்ணுறது ப்ளூ சங்குப்பூ. ஓரளவு முத்தின கிளைகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். நான் ஏற்கனவே இந்த சங்குப்பூ செடியை எப்படி பதியம் போட்டதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பிஞ்சு கிளைகளாக எடுக்கக்கூடாது, ஓரளவு திக்கான கிளைகளாக எடுத்தால் போதும். இப்போ நம்ம ப்ளூ கட் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஒயிட் சங்குப்பூ ஒன்று கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஒயிட் சங்குப்பூ செடி. இதிலேருந்து இது கிளை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே நம்ம பதியம் போடலாம். பதியம் போடுறதுக்கு முன்னாடி அடியில் உள்ள இலைகளை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஒட்டை கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் தள்ளி கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப கணு பக்கத்தில் கட் பண்ணக்கூடாது. இவ்வளோ கட் பண்ணி எடுத்தால் போதும். அதே மாதிரி அந்த நுனிலையும் கொடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம கட் பண்ணிடலாம். இது வாடிரும். இந்த மாதிரி கட் பண்ணிடுவோம். இதே இந்த செம்பருத்தி தொட்டியிலே பதியம் போட்டுடலாம். ஏன்னா இதை நிழலில் தான் வச்சுருக்க போகிறோம். இந்த பதியம் வந்து சீக்கிரமே வேர் விட்டுரும். செம்பருத்தி மாதிரி 1 மாதம் 1.5 மாதம்லாம் ஆகாது, சீக்கிரமாக வேர் விட்டுரும். இந்த மாதிரி பதியம் போடுறதுக்கு முன்னாடி கையில் வச்சு ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கிடணும். இந்த கணு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கணு உள்ளே போகிற மாதிரி நம்ம வச்சுருவோம். இந்த இடம் உள்ளே போகிற மாதிரி. இதோட ரிசல்ட்டை நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா சங்குப்பூ விதைகள்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல, அடுக்கு சங்குப்பூ விதைகள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்லேயோ ரிலேஷன் வீட்லேயோ இந்த செடி இருந்ததுன்னா ஒரு கிளை வாங்கிட்டு வந்து கூட பதியம் போட்டுடலாம். இந்த மாதிரி வச்சிட்டோம். இப்போ தண்ணி ஆல்ரெடி தெளிச்சிட்டோம். இந்த செடிக்கு ஒரு நிழலில் தூக்கி வச்சுருவோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம பூச்செடி விதைகள், காய்கறி விதைகள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட மேரிகோல்டு விதைகள் இருக்குது. நீங்கள் மேரிகோல்டு வளர்க்க ரொம்ப ஆசைப்படுறீங்கன்னா அந்த விதைகள் வந்து நம்மக்கிட்ட தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.